ஊரும் பிராணிகள், நரகலான விக்கிரகங்கள், இந்த மாதிரிப்பட்ட நர ஜீவன்கள் எல்லாம் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்களும் அப்படி இல்லப்பா, எங்க சர்ச்சில் பியூரிட்டி, நாங்கள் அப்படி மனிதர்களை வைத்து விக்கிரக ஆராதனை பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க சபைக்குள்ள. ஆமா, தேவனுக்கு தேவன் வர்றாரு, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மனிதன் வர்றான், ஊழியக்காரன் வர்றான்னா அது ஒரு பயம். ஊழியக்காரனை பார்த்தா ஒரு கட்டுக்கிட்டுன்னு ஒரு ஆட்டம், ஒரு பயம். அந்த பயத்தை நீ தேவனுக்கு பயப்பட்டால் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஊழியக்காரன் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டோம்னா, ஐயோ அது அங்க என்ன சொல்றது, பைக்குள்ள அங்க தூசி கட்டப்பட்டுரும். டிவி ஓடிட்டு இருந்தா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, சினிமா படம் ஓடிட்டு இருந்தா சினிமா படத்தை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் அந்த நாட்களில் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஊழியக்காரர்களை பார்த்துதான் பயப்படுகிறார்கள். ஊழியக்காரர்கள் அப்படி ஆக்கி விட்டார்கள் ஜனங்களை. ஊழியக்காரர்கள் அப்படி ஜனங்களை ஆக்கி விட்டார்கள். என்ன கர்த்தருக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிற கூட்டமாக இருக்கிறது. கீழ்ப்படியாமை விக்கிரக ஆராதனைக்கு சமமாயிருக்கிறது. அதுதான்